புடிச்சு கொடுக்கறதா? அந்த பய மட்டும் கையில கிடைச்சிருந்தானா கைய காலையில வெட்டிருப்ப. திருட்டு ராஸ்கல் ஓடி போயிட்டான். ஒண்ணுமில்லைங்க, அந்த பையன் 2 கொலையை பண்ணிட்டு ஏற்கனவே 5-6 வருஷம் ஜெயிலுக்கு போனவன். அதனாலதான் பட்ட பகலே இப்படி ஒரு அக்கிரமம் நடந்து கூட ஊருக்கான அத்தனை பேர் அவன் உயிருக்கு வந்து ஒதுங்கிட்டான். நல்ல வேலை நீங்க துணிஞ்சு சண்டை போட்டீங்க, இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போயிருக்கேன். நம்ம பொண்ணுங்கிறதுக்காக இல்லைங்க, எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை வந்தாலும் உசுருக்கு துணிஞ்சு இறங்கித்தானே ஆகணும். இல்லைன்னா ஆம்பளையா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் வேண்டாம். அப்புறங்க நான் இது புறத்து வரும்போது ஆத்தா கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். ஆத்தா காணோம்னு சொல்லி என்னைய கடையா வைக்க போறேன். பரவாயில்ல, நீ எடுத்துக்க. வெய்ய கீழே. அட ஏங்க நீங்க வந்து நீ எடுத்துக்க. சம்பந்த வருத்தப்படுவார், நான் மடியிலே சொல்லிக்கணுங்க. ஆத்தா காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். நான் போயிட்டு மறுக்க வேணா வரேங்க. அப்பா கொஞ்சம் அவரை இருக்க சொல்லிட்டு இப்படி வாங்க. நான் போயிட்டு வாங்க. இருக்க யோ மண்ணாங்கட்டி, அந்த பொண்ணு அவங்க ஐயனை எதுக்காக கூப்பிட்ட தெரியுமா? போற வழியில பஸ்ல சாப்பிடுறதுக்கு பலகாரம் கொடுத்தான். போயாங்கோ நல்லா வாயில் அடக்கிட்டு. அது இல்லையா, கல்யாணத்து வரைக்கும் என்ன அப்பப்ப வந்து போயிட்டு இருக்க சொல்லி அவங்க ஐயங்கிட்ட சொல்லி அனுப்பும். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப எழுத ஒரு பொண்ணு அவங்க ஐயங்கிட்ட தான் சொல்லி அனுப்புமா? அனுப்பாது. நல்ல பொண்ணு மாடி, நீ நேர்ல சொல்ல வேண்டியதானே. நீங்க சொல்லுங்கப்பா. சரி சரி சரி, ஒண்ணு இல்லைங்க, என் பொண்ணோட சிநேகிதிங்கெல்லாம் மாப்பிள்ளையோட போட்டோ பார்க்கணும்னு பிரியப்படுறாங்களாம். அதான் ஊருக்கு போனோம்னா போட்டோ ஒண்ணு கொடுத்து அனுப்ப சொல்லுது. போட்டோ நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட போட்டோவே பிடிச்சது இல்லைங்க. வேணும் ஒண்ணு பண்றேனுங்க, ஊருக்கு போனது முதல் வேலையா ஒரு போட்டோ பிடிச்சு யாருக்கிட்டே அது கொடுத்து இல்ல நானே நேர்ல கொண்டு கொடுக்கறேனுங்க. ஆனாலும் பெரிய மாப்பிள்ளைக்கு உங்ககிட்ட ரொம்ப விளையாட்டு போ. பெரிய மாப்பிள்ளை, என் பொண்ணு கேட்டது உங்க தம்பி போட்டோ. தோட்ட சுத்தி பார்க்க வந்தியா இல்ல என்கிட்ட ஏதாவது சோழியா வந்தியா? ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது இல்லைங்க, நீங்க படிக்காத ஆளு. நீ ரொம்ப படிச்சவ அதானே? அது இல்லைங்க. எனக்கு அது இல்ல. வா. என்னங்க நான் சொல்றது நீ ஒண்ணும் கொஞ்சம் பேசாத. கேக்குறீங்களா? உள்ள நட. ஐயா அங்க வாத்துக்கலாரி அநியாயத்தை என்ன என்றா பொண்டாடியை கூட்டிட்டு பட்ட பகல சாணுக்குள்ள போகுது. இத பாரு புள்ள, நான் படிக்காதவன் தான், மஞ்சமாக்கான் தான், காதுல கடுத்துன்னு போட்டவன் தான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கனவு கட்டிக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு பொழுதுனைக்கு அதை குத்தி குத்தி காமிக்கிற? எப்போ என் பொண்டாட்டி ராய் சரியில்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே வாசல்ல போய் தலைகாணி கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டேன். வெளியே தெரிஞ்ச வெக்கக்கேடுங்கிறதுக்காக வெட்ட வெடியால இருந்துச்சு நான் காட்டுக்குள்ள ஓடிடுவேன். யாராச்சும் கேட்டா கூட என் பொண்டாட்டி இப்படி முதுகு தேய்ச்சி விடுவா, அப்படி காப்பி வச்சு கொடுப்பா, இப்படி கையமுக்குவா, அப்படி காலமுக்குவான்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருந்தேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அதான் நேத்தே பேசிட்டியா, வீட்டு வேலைக்காரன் வெளியூர் போயிருக்கானு. எப்போ வெளியே கிராப்ப பாக்காத, உள்ள மனசை பாருடி. கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையோட உன்னை கையை பிடிச்சி எடுத்து கட்டில படிக்க வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இது வரைக்கும் அதை நான் செஞ்சிருப்பேனா? செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்.